இன்றைக்கு நம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை நோக்கி இந்த வார்த்தையை சொல்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டாங்க. அப்படின்னா இருள் என்பது எதை குறிக்குதுன்னா பாவத்தையும் அறியாமையையும் குறிக்குது. அதனால தான் அவர் மனுக்குலத்தின் நீதியான வாழ்க்கையை நடத்தும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்தார். தேவனுடைய சத்திய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்தார்னு பார்க்குறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். அதே போல் ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லைன்னு சொல்கிறார். ஏன்னா நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன்னு சொல்கிறார். தேவனிடத்திலே நாம் விசுவாசம் கொள்ளணும். எப்படின்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அவர் நியாயம் தீர்க்க வரலன்னு சொல்கிறார், நான் ரட்சிக்கவே வந்தேன்னு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனுஷரையும் ரட்சிக்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார் இல்லையா? யோவான் 12:46 சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்குன்னு. அப்போ அவரை விசுவாசிக்கும் போது அவர்கள் இருளில் இருக்க மாட்டாங்கன்னா காரிருள், அதாவது பாதாளத்துக்கு ஆக்கணைக்கு உட்படாதபடிக்கு தண்டனைக்கு உட்படாதபடிக்கு அவர்கள் இருளில் இல்லாதபடிக்கு அவர்களை இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்க வைப்பேன்னு சொல்கிறார். அது காரணம் என்னென்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய நித்திய வெளிச்சத்திலே நாம் நடப்போம். நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு யோவான் 9:5 சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய வார்த்தை எல்லாருக்குள்ளேயும் கடந்து வருது. அவர் தான் இந்த ஒளியாக இருக்கார் இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னே சொல்கிறார். அவர் தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அவருடைய வார்த்தை எல்லாம் சத்தியமும் உண்மையுமாக இருக்குது இல்லையா? அதுதான், அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நித்தியத்தில் போக முடியும். அதே போல் பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்காங்க. பிதாவாகிய தேவனையும் அவரை அனுப்பின குமாரனையும் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான்னே இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் வரும், ஆனாலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை அடைவோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையிலே நீங்கள் நடவுங்க. நான் உங்களோடு இருக்கும்போதே இந்த ஒளியிலே நீங்கள் நடவுங்க. ஒளி என்பது அவருடைய வார்த்தை, அதன்படி நீங்கள் நடங்கன்னு சொல்கிறார். நீங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அப்போ பாவத்தில் நடக்கிறவன் அவன் எங்கே போய் சேர போகிறான் என்பதே அவன் அறியாமல் நடக்கிறான். ஆனால் ஒளி உங்களோடு இருக்கும்போது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போதே அந்த ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருந்து அந்த ஒளியின் இடத்துல விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றே அவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் நாம் விசுவாசிக்கும் போது நம் நித்திய ஜீவனை அடைகிறோம். அதே போல் அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். அதே போல் பாவத்தையும் அறியாமையும் இருளையும் அந்த இருளை நீக்கும்படியாக தான் மனுக்குலத்துக்கு நீதியான வாழ்க்கையை அளிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா? அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களே தேவன் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைக்கிறார். மலை மேல் இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்து இருக்காதோ, எங்கேருந்து பார்த்தாலும் அந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் கண்ணுக்கு தெரியும். அதுபோல தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்கள்னு கர்த்தர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்குறோம். யோபு 33:28 யோபு சொல்கிறாரு, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அதாவது நான் மரித்தாலும் என் ஆத்மா படுகொழியில் இறங்காதபடிக்கு தேவன் என்னை ரட்சிப்பார் என்கிற நிச்சயம் அவருக்கு இருந்தது. என் பிராணன் வெளிச்சத்தை காணும். அப்போ நான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நான் பிழைத்திருப்பேன், நான் நித்தியத்திலே காணப்படுவேன் என்கிற நிச்சயத்தை யோபு, அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்களிலே கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவி அவர்களுக்குள்ளே இருக்குது. எல்லாவற்றையும் அவங்களும் அறிந்திருக்க தேவன் அவங்கள போதித்து வழிநடத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர்னு தாவீது சொல்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார். அப்போ நம்முடைய அவருக்கு எப்படி எல்லாமே அவருக்கு மரண இருள், காரிருளின் பள்ளத்தாக்கு,
இல்லையா? சத்துருக்கள் அவரை துரத்தும் போதெல்லாம் அப்படி ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை தான். ஆனாலும் கர்த்தர் தன் விளக்கை ஏற்றுவார், தன் வாழ்க்கையை ஒளியை அவர் ஏற்றுவார் என்கிற விசுவாசம் அவரிடத்தில் இருந்தது. கர்த்தரை மாத்திரமே அவர் நம்பி ஓடினார். கர்த்தரை தன் வலப்பக்கத்திலே நிறுத்தினார். கர்த்தரை தன் முன்னிறுத்து ஓடினார். கர்த்தரை எப்பவுமே துதிக்கிறவராய் தாவீது இருந்ததுனால தேவன் அவருக்கு விளக்கை ஏற்றினார்னு பார்க்குறோம். சத்துருக்களின் பிடியிலேருந்து தேவன் அவரை விடுதலையாக்கினார்னு பார்க்குறோம். அவருடைய மரணம் சமாதானமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் ஒளியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தோம். மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருந்ததுதான்? பொல்லாதவைகளாக இருந்தது. அவங்க என்ன இஷ்டப்பட்டாங்களோ தங்கள் இஷ்டப்படியே அவங்க பாவத்தில் சென்று கொண்டிருந்தாங்கன்னு பார்க்குறோம். அதனால் அவங்க அந்த ஒளியை பார்க்கிலும் இருளை தான் அதிகமாக விரும்புறதுனால ஆக்கினை தீர்ப்புக்கு அதுவே காரணமாயிருது. ஆக்கினை தீர்ப்பு என்பது தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்தில் எவ்வளோ பாவமான கிரியைகளை செய்தாலும் அதுக்கு என்ன முடிவு உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனால் நம்ம கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏசாயா 9:2 பார்க்குறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வார்த்தை எதை குறித்து நமக்கு சொல்லப்படுதுன்னா, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்க வருவதற்கு முன்பாகவே அவர் வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார். பாவத்தில் விழுந்து கிடந்தவர்களே பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவங்களுக்கு கொடுத்தார் இல்லையா? பாவம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஞானஸ்தானம் அடைந்தார்கள்னு பார்க்குறோம். அப்படி ஆயத்தப்படுத்தி வைத்து அதன் பிறகு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறார். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு அவர் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார்னு பார்க்குறோம். அப்போ இருளில் நடக்கிற ஜனங்கள் அன்னைக்கு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அவரையும் அவர் சத்திய வசனத்தையும் நாம் விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனிலே காணப்படுவோம். அதே போல் அவரை விசுவாசிக்கும் போது நாம் பிதாவையும் காண முடியும். அப்படி விசுவாசிக்காதவன் பிதாவினிடத்திலே வரான்னே சொல்லுது. அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று மல்கியா 4:2 பார்க்குறோம். அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியமும் இருக்கும். அப்போ தேவனுடைய நாமத்துக்கு பயந்து நடக்கும்போது நீதியின் சூரியன் நமக்கு உதிக்கும்னு சொல்கிறார். யோவான் 7:17 அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாக பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவர்கள், அவருடைய சித்தம் என்ன? இந்த உலகத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே பாவத்தை விட்டு விலகணும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அதை மனுஷன் உணர்ந்து செயல்பட்டான்னா, இந்த வார்த்தையை உணர்ந்தான்னா, இது அவர் சுயமாய் பேசலை, அவர் அனுப்பின பிதாவின் மூலமாக தான் அவருக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது என்பதையும் எல்லாரும் கேட்கிறவர்களும் அறிந்து கொள்ளுவாங்கன்னு சொல்கிறார். அதே போல் ஓசியா 6:3 நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். நாம் அறிவடையணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரை தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அவர் நமக்கு அருணோதயம் போல இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேலே பெய்யும், முன்மாறி பின்மாறி மழையைப் போல அவர் நம்மிடத்திலே வருவார். அவரை நீங்கள் விசுவாசித்து அவர் வார்த்தையின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா பூமிக்கு எப்படி அது முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்குதோ அதை போல் நம்மோடும் தேவன் வருவார். அதே போல் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினில் அடியுண்டவர்களும் ஆகிய மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு 2 பேதுரு 2:17 பார்க்குறோம். இவர்கள்னு யாருக்கு சொல்லப்படுதுன்னா ஐஸ்வர்யவான்கள் இல்லையா, தேவனை அறியாதவர்கள். அப்படி இருக்க அவங்க தண்ணீர் இல்லாத கிணறுகளும்
சுழல் காற்றில் அடியுண்டு போகிற மேகங்களை போல இருக்காங்களாம். இப்போ மேக கூட்டம் எப்படி ஒரு காற்றடித்தா எப்படி சிதறி போதோ அது போல் அவங்க இருப்பாங்க. அவங்க காரிருள் அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அப்போ தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்களுக்கு இதுதான் காரிருள் தான் அவர்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 49:19 அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அவன் யாருன்னா ஐஸ்வர்யவான். இந்த உலகத்தில் அவன் எல்லாத்தையும் அனுபவித்து தேர்ந்தெடுத்து அவன் வரும்போது ஒன்றும் கொண்டு வருவதில்லை, அவன் போகும்போதும் அவன் ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது இல்லையா. அதனால் அவன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லா பாவ காரியங்களிலும் அவன் ஈடுபட்டுறான். அதனால் அவன் வெளிச்சத்தை காணாது தன் பிதாக்களின் சந்ததியை போய் அவனும் சேருவானான். அவனுடைய முன் சந்ததி எப்படி இருந்ததோ அதே போல் அவனும் போய் பாதாளத்தில் போய் சேருவான். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நாம் நடக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறது போல் அவரை பின்பற்றுகிற நாமும் இருளில் நடவாதபடிக்கு ஜீவ ஒளியை நாமும் அடைந்திருப்போம். ஆம்.